வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். சேலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம். 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என சேலத்தில் நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்கி நிறைவேற்றி கொடுக்க வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், தேசிய முற்போக்கு தொழிற்சங்கம், தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கம், நாம் தமிழர் கட்சி சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக சேலம் மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணா தொழிற்சங்கத்தின் போக்குவரத்து பிரிவு சேலம் மண்டல செயலாளர் நல்லப்பன் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைவர் தாடிமா ராசு, அண்ணா துணைச் செயலாளர் பொன் தனபாலன், பேரவை பொருளாளர் அப்துல் ஹமீது உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறைவேற்ற கூற்றி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் கமலக்கண்ணன், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறது. மேலும் காலதாமதம் ஏற்படுமேயானால் இடைக்கால நிவாரணமாக 3500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோரிக்கையை நிறைவேற்ற அரசு முன் வராவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் திடீரென்று அறிவிப்போம் என்று எச்சரித்தார். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக அரசு 0.5% கடன் வாங்கினாலே போதும், ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார். தற்போதுள்ள பேருந்துகள் பழுதடைந்து ஆங்காங்கே நின்றுவிடும் நிலையில் உள்ளதால் அரசு இன்னமும் புதிய பேருந்துகளை வாங்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த கண்டன வாயிற்கூட்டத்தில் பேரவை போக்குவரத்து பிரிவு செயலாளர் பழனி, சேலம் மண்டல தலைவர் ராஜ்குமார், சேலம் மண்டல பொருளாளர் அருள்மொழி, நாமக்கல் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராமலிங்கம், தருமபுரி மண்டல செயலாளர் லட்சுமணன், தருமபுரி மண்டல பொருளாளர் முனிரத்தினம், தருமபுரி மண்டல தலைவர் சிவம் மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.